வெல்கம் டு இன்சைட் அண்ணனுங்க. இன்னுமே உங்களுக்கு எக்ஸல்ல ஒரு சார்ட் கூட கிரியேட் பண்ண தெரியாம இருக்கீங்களா? உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, இந்த டேட்டா செட்டை ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு டேட்டா செட், சரியா? இதை விட இந்த டேட்டா செட்டை சம்மரைஸ் பண்ண முடியாத அளவுக்கு மேக்ஸிமம் சம்மரைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சிம்பிளான டேட்டா செட். இப்போ இந்த டேட்டா செட்டை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் இந்த டேட்டா செட்டை ஃபுல்லுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஹோம் டேப்லேருந்து இன்சர்ட் டேபுக்கு போய்க்கோங்க. இன்சர்ட் டேப்பில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சார்ட் செக்ஷன் ஒரு தனி செக்ஷனே இருக்கும், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சார்ட் ரெக்கமெண்டர்லேயே இருக்கும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா காலம் சார்ட் இருக்குது, வேறு லைன் சார்ட் இருக்குது, இப்படி ஏகப்பட்ட சார்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு காலம் சார்ட்லேயே நீங்கள் உங்களுக்கு வகை வகையாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? தேதி, நார்மல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நார்மலான சார்ட் ஃபஸ்ட்டு இருக்கிற சார்ட்டை வந்து கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு போக போகிறோம், சரிங்களா? இதை கிளிக் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய சார்ட்டாக க்ரியேட் ஆகுது, சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நமக்கு தேவையான விஷுவலுக்கு எது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுருக்கி வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இன்சர்ட் டேப்பில் இந்த ரெக்கமெண்டட் சார்ட்டில் மேலே போய்ட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு சார்ட் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ இந்த சார்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இனி இதை நான் பை சார்ட்டாக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மாற்றலாம். மேலே அதே இன்சர்ட் டேப்புக்கு போய்க்கோங்க. இன்சர்ட் டேப்பில் அதே சார்ட் செக்ஷனில் போய்ட்டு இங்கே இருக்குல்ல, இதில் வந்து இந்த பை சார்ட் செக்ஷனில் போய்ட்டு இந்த பை சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் காலம் சார்ட்டை என்ன தான் மாற்றிக்கலாம்னா காலம் சார்ட்டை பை சார்ட்டாக மாற்றிக்கலாம், சரிங்களா? இதே மாதிரி இந்த பை சார்ட்டை மறுபடியும் காலம் சார்ட்டை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும், ஓகேங்களா? இப்படி வந்து எல்லா சார்ட்டையுமே மாற்றிக்கலாம். இப்போ வந்து ட்ரீ மேப்பாக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா ட்ரீ மேப் மட்டும் மாற்றிக்கலாம், ஓகேங்களா? அப்படி வந்து நீங்கள் ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ண பிறகுமே அந்த சார்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வேறு சார்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் எக்ஸலில் இருக்குது, சரியா? இப்போ நான் அந்த சார்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டேன், சிம்பிளாக க்ரியேட் பண்ணிட்டேன். இதை நீ வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னா, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் எலிமெண்ட்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளஸ் ஐக்கான், சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குள்ள எல்லா ஆப்ஷனுமே இங்கே வந்துடும், சரிங்களா? இப்போ இந்த ஆக்சஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சஸ் நான் வந்து அன்டிக் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஆக்சஸ் ரெண்டு சைடில் இருக்க ஆக்சஸுமே வராது, சரிங்களா? இப்போ நான் டிக் கொடுத்துட்டு ரைட் சைடில் ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்களா, இதில் ப்ரைமரி ஹரிசாண்டல், அதாவது ப்ரைமரி ஹரிசாண்டல்னா இதுதான் ஹரிசாண்டல் இல்லையா? இந்த ஹரிசாண்டலில் வந்து இருக்கிற ஆக்சிஸ் மட்டும் எனக்கு வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இப்போ இது வேண்டாம்னா அன்டிக் கொடுத்துட்டேன்னா அந்த ஆக்சிஸ் போயிடும், சரிங்களா? இல்லை எனக்கு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வேணும் ஆனால் வெர்டிகல் ஆக்சிஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வெர்டிகல் ஆக்சிஸை அன்டிக் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? இதை இன்னுமே நான் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மோர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மோர் ஆப்ஷனுக்குள்ளே போய் இதை இன்னுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அழகாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதை நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், சரிங்களா? சின்ன சின்ன கஸ்டமைஸ் நீங்களே ஓனாக பண்ணி பாருங்கள், சரியா? நானாக சொல்லி தந்தால் உங்களுக்கு கட்டாயமாக அது வந்து புரிய போகிறதில்ல. ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணுறது ஒருத்தவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. ஜஸ்ட் கஸ்டமைஷனுக்குள்ளே டேப் தான், சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் டைட்டிலுக்குமே எல்லாத்துலேயுமே மோர் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எல்லா மோர் ஆப்ஷனுக்கு போனாலுமே அதே ஃபார்மேட் டேப் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா? இதில் வந்து எல்லாத்துக்குமே இன்னுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க நம்மளால் முடியும், ஓகேவா? இப்போ நான் எனக்கு கஸ்டமைஸ் சிம்பிளான கஸ்டமைஸ் மட்டும் பண்ண போகிறேன். டேட்டா லேபிள் மேலே கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இந்த கிரிட் லைன் வேண்டாம், கிரிட் லைனை ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சிஸ் டைட்டில் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆக்சிஸ் டைட்டில் வேண்டாம், சரிங்களா? இவ்வளோ தாங்க நம்ம கஸ்டமைசேஷன், சரிங்களா? சிம்பிளான ஒரு கஸ்டமைசேஷன் தான். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜனவரியில் 25,000 சேல் மேலே டேட்டா லேபிள் கொடுத்துட்டேன். ஈஸியாக நமக்கு வந்து கஸ்டமைஸ் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இப்போ ஜூன் வரைக்கும் சேல் நடந்துடுச்சுங்க. இப்போ ஜூலை சேலை நான் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம டேட்டா செட்டில் ஜூலை சேலை ஆட் பண்ண போகிறேன். ஜூலைன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு, சரிங்களா? ஜூலைன்னு அடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஜூலையில் எனக்கு எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னா ஒரு 70,000 சேல் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக அப்ராக்சிமேட்டாக ஒரு 70,000 சேல் ஆகிடுச்சுன்னு போட்டேன். ஆனால் இந்த சார்ட்டில் பாருங்கள் எந்த மூமெண்ட்டுமே இல்லை. ஒரு ஜூன் வரைக்கும் அந்த சேல் இருந்துச்சு. பட் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா என் டேட்டா செட்டில் ஜூலையை ஆட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வித இதுவுமே இல்லை, எந்த வித மூமெண்ட்டுமே இல்லை, ஜூலையை காணிக்கல. அப்போ நான் என்ன பண்ணுறது? இதை எப்படியுமே எனக்கு வேணுமே, இந்த ஜூலையை பார்க்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது உங்களுடைய டேட்டா இப்போ உங்களுக்கு சார்ட்டு இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க சார்ட்டு டைனமிக் கிடையாது, சரிங்களா? நீங்கள் ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அது டைனமிக்காக இருக்கணும். நான் ஒரு டேட்டா ஆட் பண்ணால் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன பண்ணணும்னா உங்கள் டேட்டா செட்டை ஒரு டேபிள் ரேஞ்சாக மாற்றிக்கணும், சரிங்களா? அது எப்படின்னா ஜஸ்ட் உங்கள் டேட்டா செட்டை என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபுல்லுமே செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இன்சர்ட் டேபுக்கு வந்துக்கோங்க.
இன்சர்ட் டேப்பில் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரியேட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்கள் டேட்டா செட்டை ஃபுல்லுமே செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் டேட்டா செட்டுக்கு டேபிள் இருந்துச்சுன்னா மை டேபிள் அஸ் ஹெட்டர்ஸ்ன்னு சொல்லி டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் டேட்டா செட் நார்மலாக அந்த டேபிள் ரேஞ்ச் வந்து இப்போ ஒரு டேபிளாக மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இது எப்படி டேபிளாக மாறிச்சுன்னா கண்டுபிடிக்கலாம்னா இந்த கலர் ஒன்றும் ஃபார்மேட் ஆகும். சரிங்களா? அவங்க டேபிள் டிசைனில் கலர் ஃபார்மேட் பண்ணியிருப்பாங்க. அதை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையில்ல பச்சை கலர் வேணால் பச்சை கலர் மாற்றிக்கலாம். நீங்கள் மேலே டேபிள் டிசைனில் போய் மாற்றிக்கலாம். இல்லை இன்னொன்று விஷயம் எப்படி கண்டுபிடிக்கலாம், மெயினான விஷயம் என்ன இருக்குல்ல, மேலே ஒரு சின்ன ஒரு ஆரோ ஃபில்டர் ஆரோ க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? இது ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆரோ வச்சு இப்படி க்ரியேட் ஆகிடுச்சுனாலே நம்ம டேபிள் ரேஞ்சு நம்ம நார்மல் டேட்டா செட் ஒரு டேபிள் ரேஞ்சாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டேபிள் ரேஞ்சாக மாற்றிட்டேன் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சார்ட்டுடைய டேட்டா செட்டை நான் வந்து மாற்றி கொடுக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், அந்த சார்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து சார்ட் டிசைன் இருக்கா, இந்த சார்ட் டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் டேட்டான்னு ஒன்று இருக்கா, செலக்ட் டேட்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துங்க டேட்டா ரேஞ்சை. சரிங்களா? டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டேபிள் என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் சார்ட்டில் இது வரைக்கும் ஆகஸ்ட் இல்லை. சரிங்களா? நம்ம இப்போ சார்ட்டை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆகஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆகஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இதில் ஒரு 80,000 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 80,000 ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆகஸ்ட் 80,000 ஆட் ஆயிடுச்சு. அப்போ உங்களுடைய சார்ட்டை வந்து 2 விதமாக க்ரியேட் பண்ணலாம். இனிமேல் நான் டேட்டா செட்டில் எந்த வித டேட்டாஸையும் ஆட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனா நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணல டேபிளாக மாற்ற வேண்டாம். ஆர்டினரியாக ரேஞ்சு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நீங்கள் டேட்டா உள்ள ஆட் பண்ணிங்கன்னா அது சார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. சரிங்களா? இல்லை எனக்கு நான் டெய்லி டேட்டா செட்டில் டேட்டாஸை என்ட்ரி பண்ணிகிட்டே இருப்பேன், என்னுடைய சார்ட் வந்து டைனமிக்காக தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா செட்டை முன்கூட்டியே ஒரு டேபிள் ரேஞ்சை மாற்றிக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம எத்தனை என்ட்ரி அடித்தாலுமே இங்கே வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். இப்போ ஆகஸ்ட்டு, அடுத்து செப்டம்பர் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். செப்டம்பர் அடிச்சிட்டேன். அதில் வந்து ஒரு எவ்வளோ அடிக்கலாம், ஒரு 75,000 அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 75,000 சேல் ஆகிட்டு அழகாக வந்து உங்களுக்கு வந்து சார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த சார்ட்டை நீங்கள் இன்னுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா செட்டை வச்சு அழகான ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ உங்கள் டேட்டா செட் ஒரு வேளை இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி சார்ட் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டாயமாக நான் இப்போ சொல்லியிருந்த மெத்தடை வச்சு இந்த டேட்டா செட்டுக்கு சார்ட் க்ரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த டேட்டா செட்டை வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேட்டா செட்டுக்கு எப்படி சார்ட் க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி.